ஹாய் காய்ஸ், நம்ம தமிழமி ரைட் சேனல் நட்டு ஷிப்டில் எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரத்தில் போயிடலாம். இந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களா? காய் ஆனால் வரும்போதே உடம்பு சரியில்லாமல் தான் வந்தார் உள்ளே வரப்பு. சொல்ல சக்கரா வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, இந்த மாதிரி லோ ஆகும்போது அதுவே கொஞ்சம் இதாகவும் ஆகிடுது. என்ன பண்ணுறது, அவங்க லைஃப் அப்படிதான். நருட்ட பெப்பரப்ப பாட்டி தான் காவலா? உங்க பேரனா? காராவும் பேரனா? காரா இல்லையா அது? அவங்களுக்கு அவங்க பேரன் பார்க்குற மாதிரி இது போல. சாசூரி அவங்க பேரன் பேர். முடிஞ்சிடும் போல இருக்கு. அந்த உருவமா எப்படி மாறி போய் கிடக்கு. சரி, ஓய்வு நேரம் இப்ப முடிஞ்சிருச்சு. தூங்குனது போதுமா? தாராளமா. இப்ப நான் ரொம்ப தெம்பா இருக்கேன். எனக்கு தேவைப்பட்ட ஓய்வு கிடைச்சிருச்சு. இப்படி இருக்குனே மனுஷன். கொஞ்ச நேரத்துல அவரோட பலம் திரும்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் தயாரா தான் இருக்கேன். நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கவனிங்க. சரியான நேரத்துக்கு அங்க போய் சேரணும்னா 2 மடங்கு வேகமா போய் ஆகணும். பத்தாது, 3 மடங்கு வேகமா நம்ம நினைச்சதை விட சீக்கிரமா போக முடியும். நல்ல யோசனை கண்ணா. இன்னும் சொல்ல போனா நம்ம அவங்க 2 பேரும் 4 மடங்கு வேகமா போகலாம். காய்க்கு என்னங்க அவசியம்? என்ன எல்லார் முகமும் மாறிடுச்சு? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இதெல்லாம் முடியாது. இப்படி இஷ்டத்துக்கு வாய்க்கு வரது சொல்றத நிறுத்துறீங்களா? சென்சை 3 மடங்கு போதும்னு நினைக்கிறேன். அது கூட காயிலேக்குதான் பொருந்தும். காயோட கால் தூசிக்கிலடா சாண்ட்விச் வச்சு போங்கடா. இவருக்கு இருக்கிற அந்த அக்கறை கூட அந்த ஊர்ல இல்ல. சரி, கிளம்புற நேரம் வந்துருச்சு. நருட்டோ ஓய்வெடுத்தது போதும், நம்ம எல்லாரும் கிளம்பலாம். வீரவாசனெல்லாம் பேசிட்டு நல்லா பெப்பர் பேரம் தூங்குறான். எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. மவனே பத்தி பெப்பரா நடக்கல. இப்படி தூங்கிட்டு இருக்க. கண்டிப்பா நான் அவனை காப்பாத்த தான் போறேன். இங்க இப்படி சும்மா நிக்கிறதுக்கு கண்டிப்பா இங்கதான் அக்காட்சுக்கு ஆளுங்க பதுங்கி இருக்கணும். ஊர் எல்லையோ? காரா, என்ன மன்னிச்சிரு. இந்த இடத்துல என்ன இருக்கு? இது அவங்க இடமா இல்லை இவங்களோட ஊர் எல்லையா தெரியல. சாண்ட் வில்லேஜோட ஊர் தான் போல இது. இந்த ரெஸ்ட் கொடுத்துருக்கிறது நரட்டோக்கு தான். எல்லா கண்ணும் ஓப்பன் ஆகுது. இப்போ இங்க கடைசி ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துருவாங்களா? என்ன செய்யறது சொல்லுங்க. நம்மளை நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நினைச்சதை விட வேகமா வர்றாங்க. பிரச்சனை இல்ல,
தேவையான அளவு அவங்கள தாமதிச்சிட்டோம். அவங்கள விட்டு தள்ளுங்க. எப்படி அவங்கள சமாளிக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஒருவேளை அவங்க இங்க வந்தா அவங்கள சமாளிக்க நம்மள தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் சாசுரி. சந்தோஷம். அப்படின்னா இங்க நம்ம வேலையை சீக்கிரமா முடிக்க பார்க்கலாம். ஏன்னா அவங்கள கொஞ்சம் முன்னாடி போய் ஆச்சரியப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சரியா சொன்ன. அவங்களுக்கு தேவையான மரியாதையை கொடுத்து வரவேற்கணும்ல. நல்லா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தான் இப்படி தொல்லை பண்ணுவாங்க. ஒரு செஞ்சுரிக்கு பிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்னு நினைக்கல. பொறுமையா இருங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம கச்சிதமா முடிக்கணும். பேசுவது போதும். எல்லாரும் உங்க கவனத்தை எங்க செலுத்துங்க. இந்த நொடியில யாருன்னு சின்னதா கூட தப்பு செய்யக்கூடாது. தப்பு நடந்தேன்னு உடம்பே உருகி போச்சு. எல்லா ஸ்குவாடுக்கும் எங்க போய் நீங்க பாதுகாக்கணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம காசே காணாம போயிட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்தியை பரவாம பாத்துக்கிட்டோம். இருந்தாலும் இந்த செய்தி மத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு நாம பாதுகாப்பா இருக்கணும். இந்த நொடி கூட நம்மளோட இந்த நிலைமையை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு நினைக்கலாம். நம்மள தாக்கவும் முயற்சி செய்யலாம். அதனால நீங்க போற இடத்த கவனமா பாதுகாக்கணும். கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிற ஆட்கள் உடனே இங்கிருந்து கிளம்புங்க. உனக்கு என்னாச்சு மாத்சுரி? இந்த நேரத்துல நம்ம இப்படி செய்யறது சரியான விஷயம் தானா? என்ன சொல்ற? லார்ட் காராவ கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அவரை உடனே போய் காப்பாத்துறது எல்லாருக்கும் உறுத்துது. யாருமே தாக்க வராத இடத்தை எல்லாரும் பாதுகாத்துட்டு இருக்கோம். மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. நாம அதுபடிதான் நடந்துக்கணும். லார்ட் காரா நம்மள ஒருத்தர். அவரு நம்ம எல்லாருக்கும் காசே காகே. அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? காரா என்னோட சகோதரன்னு மறந்துட்டியா? என்ன மன்னிச்சிருங்க. இப்படி போகு. சரி. இங்க ஏதோ தப்பா இருக்கு. உனக்கு ஏதாவது தெரிய வந்திருக்கா நெஜி? எதிரிகளா? நீங்க சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இந்த இடத்துல என்னால எந்த எதிரியும் பார்க்க முடியல. அதனாலதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இப்படி பார்க்க முடியலையா? அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஜூட்ஸுவ பயன்படுத்தி நம்ம நேரத்தை வீணடிக்க பார்த்தாங்க. அப்படின்னா என்ன சொல்ற? ஒருவேளை அவங்க தாமதப்படுத்திட்டு நம்பிட்டு இருக்காங்க. இப்ப அவ சொன்ன அதே விஷயம்தான் எனக்கும் தோணுது. அப்படின்னா நாம இல்லையே, கக்காஷியோட டாக் கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிச்சு. இந்த விஷயம்தான். இவங்க எல்லாருமே இப்போ காராக்காக தானே வராங்க. லீஃப் வில்லேஜ் தான் காராக்காக அக்கறைப்படுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ என்ன பண்றா? பொறுமையாக இருக்காரா? நாங்க வந்துகிட்டே இருக்கோம். நமக்கு இப்பவே வெறி ஏறிடுச்சு. நருட்டோ ஏன் இவ்ளோ வேகமா போற? கொஞ்சம் இரு. இவனை என்ன பண்றது? காரா நருட்டோ கிராமத்தை சேர்ந்தவன் கூட கிடையாது. ஆனா நருட்டோ காராவை காப்பாத்த ஏன் இவ்வளவு துடிக்கிறான்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. என்ன சம்பந்தம்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவனும் செஞ்சுருக்கு. நருட்டோவும் ஒரு ஜிஞ்சுரிக்கி தான்.
அவனுக்குள்ள 98 பாக்ஸை சீல் பண்ணியிருக்காங்க. அவனோட எல்லா வழியும் புரிஞ்சவன். அவன் சாண்ட் வில்லேஜை நினைச்சோ இல்லைன்னா அந்த கிராமத்துல இருக்கிற மக்களை நினைச்சோ இவ்வளவு கவலைப்படல. காரா மாதிரியே அவனும் ஒரு ஜிஞ்சருக்கே தான். சாண்ட் வில்லேஜில் இருக்கிற யாரை விடவும் நருட்டோக்கு தான் காராவோட வழி எனக்கு தெரியும். ஏன்னா எல்லா கிராமத்திலையும் ஜிஞ்சுரிக்க இருக்கிறவங்கள ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க. இந்த காரணத்துக்காக தான் நருட்டோ காராவை காப்பாத்தி ஆகணும்னு துடிக்கிறான். காரா எந்த வில்லேஜை சேர்ந்தவனா இருந்திருந்தாலும் நருட்டோ இதே மாதிரி தான் துடிச்சிருப்பான். அவங்க நண்பர்கள் நருட்டோ அனுபவிச்ச அதே கஷ்டத்தை வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரே நண்பன் காரா தான். ஹொகாகே ஆகணுங்கிறது தான் நருட்டோட லட்சியமே. அதனால காரா காசேகாகேவா ஆனதை நருட்டோவால ஏத்துக்க முடியல. அப்படியா கதை? அதுக்குள்ள அந்த காரா கசிக்காக ஆயிட்டானா? அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஆனா அதே நேரம் அவனோட மனசுல காராக்காக அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கண்டிப்பா அந்த காரா கிட்ட நான் தோத்து போக மாட்டேன். நானும் ஒரு நாள் இந்த கிராமத்துக்கு ஹொக்காகே ஆவேன். பொறுத்திருந்து பாரு காரா. பெருமையாக இருந்திருக்கும் நருட்டோக்கு. முக்கியமா யாருக்கும் இல்லாத ஒரு திறமை நருட்டோக்கு மட்டும் இருக்கு. ஒருத்தனோட நண்பனாகிறதுக்கு அவனுக்கு அதிக நேரம் தேவையில்லை. அவங்க கூட அதிகமா பேசணுங்கிற அவசியம் கூட அவனுக்கு இல்லை. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் பல வருஷங்கள் வாழ்ந்துட்டேன். இத்தனை வருஷத்துல நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் பத்தி தெரியும்னு நான் நினைச்சேன். மத்த நாடுகளை நட்பு பாராட்டக்கூடாது, ஏன்னா அவங்கள நம்ப முடியாதுன்னு நான் நினைச்சேன். நான் தான் சாண்ட் வில்லேஜ காப்பாத்தணும்னு பல வருஷங்களா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பல வருஷங்களா காராவோட உடம்புல ஷுகாக்குவ ஏன் ஜூட்ஸு தான் சீல் பண்ணுச்சு. ஆனா அவங்க அப்பாவான 4th காசேகாகேயோட உத்தரவுக்கு அப்புறமா தான் நான் செஞ்சேன். இப்படி செய்யறதுனால என் கிராமத்தை பாதுகாக்கிறதா நினைச்சேன். ஆனா என் கிராமத்துக்கு தான் பிரச்சனை உண்டாயிருக்கு. அன்னைக்கு எந்த நாடுகள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சந்தேகப்பட்டேனோ அந்த நாட்டோட வீரர்கள் தான் காராவை காப்பாத்த உதவி செய்யறீங்க. நான் நம்பின எல்லா விஷயங்களும் பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பாட்டியோட மனசு மாறுது. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. என் வாழ்க்கை எப்ப முடியும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ ககாஷி, இந்த சின்ன பசங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதும் போதும், உங்களோட வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இளம துள்ளி குதிச்சிட்டு இருக்கு. நீ சொல்றதும் சரிதான். இந்த கிழவி இத்தனை வருஷம் உயிரோட இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்னால இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க ஏதாவது செய்யணும். கிட்டத்தட்ட முடிய போகுது. இது யாரோட கை? இது என்னோட கைதான். அப்படின்னா நான் மக்களுக்கு தேவைப்படுற ஒருத்தனை மாறிட்டேனா? அது யாரு? அது நான் தானா? மனசாட்சியோட பேசுறேன்னா ஆமா, அது நான் தான். யாருக்காவது நான் தேவைப்படுவேன்னு நினைக்கிறேன். ஏன் ஏன் அப்படி நினைக்கணும்? ஏன் அதை நினைச்சு வருத்தப்படணும்?
இந்த கண்கள், அந்த மூக்கு, அந்த வாய், ஏன் இதுதான் காராவா? நான் அதுக்குள்ளதான் இருந்தேன். இல்ல இல்லைன்னா நான் யாரு? நான் நானா இருந்த ஞாபகம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. உண்மையில நான் யாரு? இந்த உணர்வை தாண்டி எனக்கு ஒண்ணுமே இல்லையா? இந்த உணர்வு ஒரு வழிய வேலை முடிஞ்சதா? முடிஞ்சதா? ஒரு வழியா முடிஞ்சது. உண்மையாவே இது முடிய 3 இரவும் 3 பகலா இருக்க. ஒவ்வொரு வாட்டியும் இதை முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. எனக்கு ஷோல்டர்ஸ்லாம் வலிக்குது. வெல் டன். எல்லாரும் நல்ல வேலை செஞ்சீங்க. ஏன் திடீர்னு இந்த போட்டோ கீழே விழுந்து போடுச்சது? என்ன இது? இப்ப நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். அப்படின்னா இதுதான் அந்த இடமா? காரா இந்த பாறையோட இன்னொரு பக்கம் இருக்கு. அவ்வளவு சுலபம்லாம் இல்ல இந்த பேரியரை கடக்கிறது. சரி இப்ப என்ன பண்றது? பாறையை உடைச்சிட்டு உள்ள போயிடுவோம். முடியாது இல்லையா? எப்போ போல லேட்டா வந்திருக்க. வந்துட்டாங்களா? ஆமா, வர வழியில கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் இவ்வளவு தாமதம். நருட்டோ, சாக்குரா. ஒரு நிமிஷம் இரு. அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னியே, அது நிச்சயம் நான் இல்ல. வந்தாச்சு. நருட்டோ, எங்களுக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இவங்க யாருன்னு சொல்லுங்க. ஓ, இவங்க தான் லேடி சியோ. நமக்கு உதவி பண்ண சாண்ட் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல சந்தோஷம். அப்ப சரி, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் ககாஷே. சரி, பொறுமையா இருக்காரா? நாங்க உன்னை நெருங்கிட்டோம். அவன் இருக்கானே தெரியலடா. இன்னைக்கு எபிசோடு பார்த்து இவங்களே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நம்ம எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிடும். நம்மளோட எல்லா எமோஷ்னலையும் வெளியே எடுத்துகிட்டு வந்ததுங்க. அது எப்படி அவங்களால இதை பண்ண முடியுதுன்னு தெரியல ஒரு அனிமி மூலயமா. பட் வந்து அது ரியாலிட்டியாகவும் கனெக்ட் ஆகுது. டைலாக் எல்லாமே ரொம்ப வலுவாக இருக்குது. அந்த ஒரு டைலாக்கும் நம்ம பேச 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 நம்மளுக்குள்ளே இருக்க அந்த ஃபீலிங் அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வந்தது. அது ஒரு அனிமையாக அப்படி பார்க்கவே முடியல. ரியாலிட்டியில் இப்படி நடந்திருக்குமோ, அந்த டைமில் யாருக்கு எப்படி நடந்திருக்குமோ, அப்படிலாம் எங்கெங்கேயோ மைண்டு போயிடுது. நம்ம இத்தனை வருஷம் பார்த்ததோ கேள்விப்பட்டதோ ஏதாவது ஒன்று நம்மளுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வந்தது இந்த சீரீஸு. அது எப்படி அந்த டேரக்டர்னால் இது பண்ண முடியுதுன்னு தெரில. நம்மளை போட்டு உரிக்கிறாருங்க, ஒன்று பண்ணிடுறாரு. இந்த காரான்ற கேரக்டர் மேலே ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆகுதுன்னா, ரியல் லைஃப்ல இந்த மாதிரி யாரோ ஒரு பையன் எங்கேயோ இந்த மாதிரி யாருன்னா தனிச்சு விட்டுருக்கலாம், எதுவுமே யாருமே கண்டுக்காமல் இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு எதுனா நடந்திருக்கலாம். நருட்டோ மாதிரி எத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்க கிடச்சாங்களோ, ஒரு நல்ல ஒரு உறவை காய்ச்சிருந்தா அவங்களாம் வந்திருக்கலாமோ அப்படின்லாம் எங்கெங்கேயோ போயிடுச்சு. அதனால தான் அப்படி ஒரு மாதிரி கண் கலங்குது, அது எமோஷ்னல்லாம் வருது. இதில் அந்த கேரக்டர் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. இப்போது காரா ஃப்ரேம் காட்டுறப்போ அவன் தனிச்சு இருக்கிறான், ஒன்றுமே இல்லை. இங்கே நருட்டோக்கும் அதே தான். பட் வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்காங்களா அந்த சைடு இல்லையா, அந்த ஃப்ரேம் காட்ட காட்ட நம்மளுக்கு ஒரு மாதிரி பாரம் ஆயிடுது.
சரி இப்போ இத்தனை பேரும் வந்து காராக்காக தானே வந்திருக்காங்க, நருட்டோ மூலியமா எத்தனை பேரும் வந்ததும் அவனுக்காக தானே அப்படின்றதும் ஒரு சந்தோஷம்தான். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சால் சந்தோஷப்பட்டிருப்பானே. இப்போ என்ன ஆச்சுன்றது தெரியல. அது எடுத்துட்டா அவனுக்கு உயிர் போயிடும்னு சொன்னாங்க பாட்டி, அதே மாதிரி முடிஞ்சிச்சுன்னாங்க. இப்போ அது உயிர் இருக்கா இல்லையா, இப்போ இவங்க வந்தது என்ன பிரயோஜனமா என்னன்றதே தெரியல. அது நம்ம அடுத்த எபிசோட் தான் பார்க்கணும். இல்லை இதுக்கு மேலே பேசவே எங்களுக்கு இல்லைங்க, ரொம்ப இதுவாகிடுச்சு, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்துப்போம்.